ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஹிந்தி லெட்டர் வாசிக்க சந்தோஷம் உங்களுக்குலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 2 எழுத்து வார்த்தைகள் வாசிச்சிட்டோம், 3 எழுத்து வார்த்தைகள் வாசிச்சிட்டோம். இப்போ 4 எழுத்து வார்த்தைகள் வாசிக்க நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே மேடம், இன்னும் எங்களுக்கு லெட்டர்ஸ் தான் ஞாபகம் வரலையே அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கவலையே படாதீங்க. ஞாபகம் வரும். நம்ம திரும்பி திரும்பி எந்த ஒரு செயலுமே, நம்ம ஒரு தொழில் தொடங்குதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சமையல் கலையை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு ஸ்டிச்சிங் ஒரு தையல் கலையை எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம திரும்ப திரும்ப அது செய்யறப்பதான் நம்ம அதுல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆக முடியும். அதாவது நம்ம அனுபவபூர்வமான அறிவு, நம்ம என்னதான் புக்ஸை படிச்சு நம்ம தெரிஞ்சாலும் அனுபவத்துல நம்ம திரும்ப திரும்ப அந்த செயலை செய்யறப்பதான் நம்ம அதுல எக்ஸ்பர்ட் ஆக முடியும். அதே மாதிரிதான் லெட்டர்ஸ் மறந்தாலும் நீங்க திரும்ப திரும்ப அதை திருப்பி பார்த்து என்ன லெட்டர்ஸ் நீங்க மெமரி பண்ணி பண்றப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஞாபகம் வரும். ஸோ அதை பத்தி கேர் பண்ணாங்க, மறந்தா மறந்துட்டு போதும், திருப்பி ஞாபகம் வச்சு கொண்டு வந்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 4 எழுத்துக்கள் உள்ள வார்த்தைகளை நம்ம பார்க்க போறோம். இது என்ன எழுத்து? ஷ, ர, ப, த. ஓகே, நான் சொல்லி கொடுத்த ஃபார்முலா என்ன? கடைசி எழுத்து மேல புள்ளி வச்சு மெய் எழுத்தா சொல்லணும். ஓகே, இப்போ அது இத்தா ஆயிரும். ஓகே, இது எப்படி சர ப இத்தா மேடம் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கிடையாது. இந்த மாதிரி 4 எழுத்துக்கள் உள்ளதுல 2வது எழுத்தையும் 4வது எழுத்துக்கு மேலையும் புள்ளி வச்சுக்கிடணும். ஷர்பத். ஓகே, பாத்தீங்கன்னா ஷ இர் ப இத். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்ல ஃபார்முலா என்ன? கடைசி எழுத்து மேல புள்ளி வச்சு எழுத்தா வாசிங்க நினைச்சுக்கிட்டு. 2வது எழுத்து, 2வது என்ன? 4 எழுத்துக்கள் உள்ள வார்த்தைகளில் 2வது எழுத்தையும் 4வது எழுத்தையும் மனதில் புள்ளி வைத்த மாதிரி நினைச்சு வாசிக்கணும். ஷர்பத். நம்ம குடிப்போம்ல சர்பத், இல்ல வெயில் அடிக்கிறப்ப நம்ம நன்னாரி சர்பத் குடிப்போமே, தமிழ்நாடுல ரொம்ப ஃபேமஸ். சோ ஷர்பத், சர்பத் ஜூஸ் அப்படின்னு எழுதிக்கங்க. க இட், கட்ஹல், கட்ஹல். இது 2வது எழுத்து, 4வது எழுத்து பாத்துங்க. கட்ஹல் கேரளால ரொம்ப பிரசித்தமானது. என்ன சொல்லுங்க? ஜாக் ஃப்ரூட், பலாப்பழம், ரொம்ப ஃபேமஸ்ல கட்ஹல். பர்தன், ப ர த இன். ஃபார்முலா படி 2வது எழுத்தையும் 4வது எழுத்து மைண்ட்ல புள்ளி வச்சுக்கிறோம். சோ பர்தன், பர்தன்னா வெசல்ஸ், பாத்திரம், சில்வர் பாத்திரங்கள், பித்தளை, காப்பர். காப்பர்ல தண்ணி வச்சு குடிச்சா ரொம்ப நல்லது நம்ம சொல்றோம்ல. சோ அந்த பாத்திரத்துக்கு தான் பர்தன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹல் சல், ஹல் சல், அது ஒரு சவுண்ட். नदी, नदी, नदी के पास हम जाते समय हलचल आवाज सुन सकते हैं. सो हलचलங்கிற ஒரு சவுண்ட், ஹல்சல்ங்கிற சவுண்ட் கேட்க முடியும் நதி கிட்ட போறப்ப. சோ ஹ தெரியும் உங்களுக்கு இதுல. சோ 2வது எழுத்து 4வது எழுத்துலயே நம்ம புள்ளி வைக்கிறோம். சோ ஹல்சல். சல் சல், தமிழ்ல சல் சல் சலங்கை ஒலி சொல்றோம்ல. சோ அந்த மாதிரி ஹிந்தில ஹல்சல். வாசிச்சு பார்க்கலாமா? ஷர்பத், कटहल, कटहल, बर्दन, हलचल. नेक्स्ट ग र द इन. सो ஃபார்முலா படி 2வது எழுத்தையும் 4வது எழுத்துலயும் புள்ளி வைக்கிறோம். சோ கர்தன், கர்தன், கர்தன்னா நெக், கழுத்து. என்ன எழுதணும் நீங்க? கர்தன் யாரும் எழுதக்கூடாது நோட்ல. நெக், கழுத்து அப்படின்னு எழுதுங்க. கர்தன். தன் இல்ல தன், கர்தன். தல் தல், 4வது எழுத்துலயும் கடைசி எழுத்துலயும் 2வது எழுத்துலயும் புள்ளி வைக்கிறோம். தல் தல். என்னது? தல் தல். தல் தல்னா ஒரு சகதி நிறைந்த ஒரு அழுக்கான ஒரு பகுதியை தான் தல் தல் அப்படின்னு சொல்லுவாங்க. கீச்சட், ஹிந்தில கீச்சட்னா சகதின்னு சொல்லுவாங்க. சோ சகதி நிறைந்த அழுக்கான ஒரு பகுதியை தான் தல் தல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியரான ஒரு வேர்டு தான் ச, சரஸ்வதி. சரளாக்கு வர்ற ச ஞாபகம் இருக்கா? ச, சரளா, அந்த ச. இர் க இம், சர்க்கம். நம்ம மியூசிக் படிச்சவங்க எல்லாம் தெரியும் சர்க்கமே. சர்க்கம் கொஞ்சம் நல்லா இருக்கே, சர்க்கம் எழுதுங்க. நோட்ஸ் எடுப்பாங்க. சர்க்கம், சரிகம் இதுல நோட்ஸ் எடுப்பாங்க. அந்த மியூசிக்ல எடுக்கக்கூடிய, இசையில எடுக்கக்கூடிய நோட்ஸை தான் சர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்கம் எழுதி காமி, இந்த சர்க்கம் என்ன பாடி காமி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதான் சர்க்கம். மியூசிக் படிச்சவங்களுக்கு தெரியும் சர்க்கம்.
ச இர் க இம். ஏன்னா நாலாவது எழுத்தையும் கடைசி எழுத்துலையும் என்ன செய்யறோம்? புள்ளி வைக்கிறோம். சர்க்கம். நெக்ஸ்ட் ம இல் ம இல் மல்மல். மல்மல்னா ஒரு வெல்வெட் கிளாத் மாதிரி சாஃப்டான ஒரு டைப்ஸ் ஆஃப் கிளாத், ஒரு வகையான துணி வகை. காட்டன், பாப்ளின், பாலிஸ்டர் இருக்குல்ல, அது மாதிரி வெல்வெட்டுங்க மாதிரி வெல்வெட் கிளாத் சொல்ற மாதிரி சாஃப்டான ஒரு துணி வகைக்கு தான் மல்மல் அப்படின்னு பேர். கர்தன், தல்தல், சர்க்கம், மல்மல். ரீட் பண்ணி பார்க்கலாமா? நம்ம இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு ஃபார்முலா, நம்ம 4 எழுத்து வார்த்தைகள் படிச்சிருக்கோம். 2வது எழுத்துலையும் கடைசி எழுத்துலையும், 2வது எழுத்து கடைசி எழுத்து, இந்த 2 எழுத்துலையும் மனசுல புள்ளி வச்ச மாதிரி நினைச்சிட்டு நீங்க என்ன செய்றீங்க? ரீட் பண்றீங்க. ஓகே, சோ எழுதுங்க. மீனிங் மட்டும் எழுதுங்க ப்ளீஸ். இதனோட ப்ரொனன்சியேஷன் எழுதாதீங்க, மீனிங் மட்டும் எழுதுங்க. ஷர்பத், சர்பத், ஜூஸ் அப்படின்னு எழுதிக்கங்க. ஓகே, ஷர்பத் ஜூஸ், இல்ல தமிழ்ல சர்பத்னு எழுதிக்கங்க. கட்ஹல் பழாப்பழம், ஜாக் ஃப்ரூட். கட்ஹல். பர்தன் பாத்திரம், வெசல்ஸ். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்களை தான் பர்தன். ஹல்சல். ஹல்சல்னா சவுண்ட். செல் செல் அப்படின்னு சொல்றோம்ல, கொழு சொல்லி செல் செல் என கேட்கிறது, அதே மாதிரி ஹல்சல்னா சவுண்ட். கர்தன் நெக், கழுத்து. தல்தல் அப்படின்னா ஒரு சகதி நிறைந்த ஒரு அழுக்கான பகுதியை தான் தல்தல் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சர்க்கம், மியூசிக்ல எழுதக்கூடிய ஒரு நோட்ஸ் தான் சர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கம். ச இர், இது க, கணேஷ்க்கு வர்ற க, ஜிஏ க, சோ க இம், சர்க்கம். ஓகே, நெக்ஸ்ட் ம இல் ம இல் மல்மல். மல்மல்னா டைப்ஸ் ஆஃப் கிளாத், மல்மல் துணின்னு சொல்லுவாங்க. வெல்வெட் கிளாத் மாதிரி சாஃப்டா இருக்கும், அதுதான் வந்து மல்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நான் வந்து சொல்ற விஷயங்களை வந்து அடிக்கடி சொல்றேன், இந்த மாதிரி 2வது எழுத்த புள்ளி வைங்க, 4வது எழுத்த புள்ளி வைங்கன்னு ஏன் அடிக்கடி சொல்றேன்னா, கேட்டுட்டு இருக்கப்ப புதுசாக இருக்கிறவங்களுக்கு சில டவுட் வரும். இப்போ ஆன்லைன்லயே நம்ம பாடம் நடத்துறப்ப உங்களுக்கு வந்து டவுட்டை கிளியர் பண்ண முடியாது. அதனாலதான் நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை வந்து திரும்ப திரும்ப நான் சொல்றேன். யாரும் ப்ரொனன்சியேஷன் எழுதாதீங்க ப்ளீஸ், இந்த மீனிங்கை மட்டும் எழுதுங்க. இன்னும் ஒரே ஒரு தடவை நான் ரீட் பண்றேன் பாருங்க. ஷர்பத், கட்ஹல், பர்தன், ஹல்சல், கர்தன், தல்தல், சர்க்கம், மல்மல். சோ உங்களால இப்போ 2 எழுத்துள்ள வார்த்தைகளை வாசிக்க முடியும், 3 எழுத்துக்கள் உள்ள எழுத்துக்களை வாசிக்க முடியும், 4 எழுத்துக்கள் உள்ள வார்த்தைகளை வாசிக்க முடியும். உடனே எல்லாருக்கும் ஆர்வமா இருக்கும், மேடம் கக்கா கிக்கிலாம் எப்ப சொல்லி தருவீங்க, மீ மீ மூலாம் எப்படி போடணும்னு. நம்ம அடுத்த எபிசோட்ல அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இந்த 4 எழுத்து வார்த்தைகளோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தது நம்ம வந்து ஸ்பெஷல் லெட்டர்ஸ், ஜாயினிங் லெட்டர்ஸ். ஸ்பெஷல் லெட்டர்ஸ் சில கேரக்டர்ஸ் உண்டு, அதெல்லாம் நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல அந்த ஜாயினிங் லெட்டர்ஸ், ஸ்பெஷல் லெட்டர்ஸ் நான் கற்றுக் கொடுக்க போறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.